மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் பகுதியவியல். அதில் வர பாய் இயக்கவியல், ஃபிசிக்ஸில் வர ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதில் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, பெர்னோயிஸ் பிரின்சிபிள், அப்படி அதில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள வர கணக்குகள் இது கூட ரிசோர்ஸ் புக்கில் யூனிட் 2ல் சாப்டர் 8ல் இருக்குது. இப்போ முதலாவது கேள்விக்கு போகும். இப்போ இங்கே வினா ஒன்று இருக்குது. வினா ஒன்றில் 2 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட் ஒன்றில் கேட்குறாங்க, முதலாவது பார்ட்டில் கேட்குறாங்க, வட்ட குறுக்குவெட்டு பகுதியையும் ஆனால் மாறுபடும் குறுக்குவெட்டு பரப்பளவையும் கொண்ட ஒரு குழாயில் நீர் பாய்கிறது. மேலும் அனைத்து புள்ளிகளிலும் நீர் குழாயை முழுமையாக நிரப்புகிறது. முதலாவது பார்ட்டில் வர பார்ட் ஏ, குழாயில் ஒரு புள்ளியில் ஆரை 0.15 மீட்டர்ஸ் ஆகும். இந்த குழாயில் நீர் 1.2 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் என்ற சீரான விதத்தில் பாய்ந்தால் இந்த புள்ளியில் நீரின் கதி என்ன? அதை ஸ்பீடாக கேட்குறாங்க. மற்ற பார்ட் பியில் குழாயில் உள்ள இரண்டாவது புள்ளியில் நீரின் கதி 3.8 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். இந்த இடத்தில் குழாயின் ஆரை என்ன? மற்ற ரெண்டாவது பார்ட் இங்கே இருக்குது. ரெண்டாவதுல சொல்கிறாங்க, மாறுபடும் குறுக்குவெட்டு பரப்பளவு கொண்ட ஒரு குழாயில் நீர் பாய்கிறது. மேலும் அனைத்து புள்ளிகளிலும் நீர் முழுமையாக நிரப்புகிறது. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குழாயின் குறுக்குவெட்டு பரப்பளவு 0.07 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் பாயின் கதி 3.5 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். அதில் வர பார்ட் ஏ, குழாயின் குறுக்குவெட்டு பரப்பளவு 2 விதமாக இருக்குது. ஒன்று 0.105 மீட்டர் ஸ்கொயர், மற்றது 0.047 மீட்டர் ஸ்கொயர் ஆக இருக்கும் புள்ளிகளில் பாயின் கதி என்ன? 2 கிராஸ் செக்ஷன் தந்திருக்காங்க இந்த பைப்பில். இப்போ அதில் இருக்கிற ஸ்பீடை கேட்குறாங்க, ஃப்ளோ ஸ்பீட். சரிதானே? மற்றது இதில் இருக்கிற பார்ட் பி, ஒரு மணி நேரத்தில் குழாயின் திறந்த முனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரின் கனவளவை கணக்கிடுக. இது சின்ன கேள்வி ரெண்டோடையாக அதை வினா ஒன்றுக்குள்ளேயே 2 இதையும் போட்டிருக்கிறேன். அதில் ஆன்சர்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ முதலாவதுக்கு போவோம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நாங்கள் கண்டினியூட்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். என்ன தொடர்ச்சி சமன்பாடு என்ன சொல்லுதுண்டா, குழாயின் அனைத்து புள்ளிகளிலும் பாயின் கனவளவு பாய்ச்சல் வீதம் சமமாகும். அதாவது ஓர் அலகு நேரத்தில் கடக்கும் பாயின் கனவளவு சமனமாகும். அப்போ அதுவும் கூட அந்த வளநூலில் தொடர்ச்சி சமன்பாடு, அதாவது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வர அந்த செக்ஷனில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்குது இதுதானே, ஓரலகு நேரத்தில் வெளியேறும் பாயின் அளவு கடக்கும் பாயின் அளவு சேமாக இருக்கும் எல்லா பாயிண்ட்லேயும். இப்போ அந்த கன்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓரலகு நேரத்தில் கடக்கும் பாயின் அளவு, அது ஃப்ளோ ரேட் தந்திருக்கிறாங்க. நான் வால்யூம் ஃப்ளோ ரேட் 1.2 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். இப்போ ஏரியான்னு சொல்லக்குள்ள பை ஆர் ஸ்கொயர், ஆர் ரேடியஸ் தந்துருக்கு 0.15 டைம் ஸ்பீட் தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃப்ளோ ஸ்பீட் உங்களுக்கு 17 மீட்டர் பெர் செகண்ட் வரும். அதில் பார்ட் பியில் உங்களுக்கு கேள்விப்படுது, இன்னொரு க்ராஸ் செக்ஷனில் இன்னொரு பாயிண்டில் அதில் ஸ்பீட் 3.8 மீட்டர் பெர் செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த குழாயில் ஆரையை கேட்குறாங்க, ரேடியஸை கேட்குறாங்க. நாங்கள் அதை ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியை யூஸ் பண்ணால் இதை போட்டு நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னா அதில் ரெண்டாவது பார்ட்டில் வர முதலாவது பார்ட் ஏ அதில் க்ராஸ் செக்ஷன் தந்துருக்குறாங்க 2 பாயிண்டில். என்ன ஒன்றில் 0.105, மற்றதில் 0.047. மற்றது ஏற்பட்ட புள்ளியில் அதில் குறுக்குவெட்டு பரப்பளவும் தராங்க, ஏரியா, அதில் ஃப்ளோ ஸ்பீட்டும் தராங்க. அப்போ அந்த ஏரியாவும் ஃப்ளோ ஸ்பீட்டும் தெரிஞ்சபடியாக நீங்கள் அந்த ஃப்ளோ ரேட்டை எடுக்கலாம். என்ன அதை எடுத்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற பாட்டையில் வர்றதில் சால்வ் பண்ணலாம். கடக்கிற பாயிர கனவளவு 0.07 ஏரியா டைம்ஸ் அது ஃப்ளோ ஸ்பீட் 3.5. என்ன இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா 0.245 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். அது ஓரலகு நேரத்தில் கடக்கிற பாயின் அளவுண்டா அது யூனிட் மீட்டர் கியூப் பெர் செகண்ட். என்ன ஒரு செகண்டில் எத்தனை அவ்வளோ கனவளவு அதுக்குள்ளே கடக்குதோ வெளியேறுதோ என்ற மாதிரி. சரியா? இப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ மற்றது பார்ட் ஏயில் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏரியா தந்துருக்கு. மற்றொரு க்ராஸ் செக்ஷனில் ஏரியா இருக்குது இந்த மாதிரி 0.105. அப்போ அதில் நீங்கள் வி எடுக்க முடியாது. இந்த ஏவி = இந்த வேல்யூ போட்டிங்கன்னா 0.245. அப்போ வி = 2.33 மீட்டர் பெர் செகண்ட் வரும். அதே மாதிரி இன்னொரு க்ராஸ் செக்ஷனில் உங்களுக்கு ஏரியா தந்துருக்கு, குறுக்குவெட்டு பரப்பளவு வெலோசிட்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா 5.21 மீட்டர் பெர் செகண்ட் வரப்போகுதுன்னு. பார்ட் பியில் கேள்விப்படுது, ஒரு மணி நேரத்தில் குழாயின் திறந்த முனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரின் கனவளவை கணக்கிடுக. அப்போ அதில் ஒளிமை கேட்குறாங்க. அந்த ஃப்ளோ ரேட்டில் தண்ணி பாயக்குள்ள ஒரு 1 ஹவரில் இவ்வளோ தண்ணி
வெளியேறும்னு கேட்குறாங்க. சரிதானே? அப்போ அதுக்கு நீங்கள் ஏற்கனவே கண்ட அந்த ஃப்ளோ ரேட்டு சரிதானே 0.245 மீட்டர் கியூப் per செகண்ட், அதை 1 ஹவருக்கு 1 ஹவர்ண்டா 3600 செகண்ட்ஸ் என்ன. அப்போ யூனிட்டை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸும் இந்த செகண்டும் கேன்சல் அவுட் பண்ணப்பட்டதுன்னா உங்களுக்கு வரப்போகுது 0.245 டைம்ஸ் 3600 மீட்டர் கியூப்டு வரப்போகுது. நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா 882 மீட்டர் கியூப்டு வரும். அதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி இங்கே இருக்குது, வாசி பாருங்க. இவ்வளோ குறுக்குவெட்டு பரப்பளவு கொண்ட ஒரு பெட்ரோல் சேமிப்பு தொட்டியை மேலே உள்ள ஒரு சித்தரிக்கிறது. இத்தொட்டி என்ற ஆழத்திற்கு பெட்ரோலால் நிரப்பப்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு மேலுள்ள வெற்றிடத்தில், அதாவது இந்த ஏரியாவில் P0 அழுத்தத்திலான காற்று நிரம்பியுள்ளது. தொட்டியின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ஏபி குறுக்குவெட்டு பரப்பளவு கொண்ட ஒரு குறுகிய குழாய் வழியாக பெட்ரோல் வெளியேறுகிறது. இப்போ கீழே இருக்கிற அந்த சிறிய துவாரம், அதால் பெட்ரோல் வெளியில் வருதுன்னு ஒரு குறிப்பொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கு. ஏ ஆனது ஏபியை விட மிக அதிக அளவு பெரியதாக இருப்பதால் பெட்ரோலின் மேல் மட்டமானது மிக மெதுவாகவே கீழே இறங்கும். எனவே விஏஐ ஏறக்குறைய 0க்கு சமமானதாக கருதலாம். இப்போ இதால் இந்த சிறிய ஓப்பனிங் கூடார நிறைய கூட கதி இருக்கும். ஆனால் அதே நேரம் இந்த மேல் மட்டம் மிகவும் ஸ்லோவாக தான் கீழே இறங்கி கொண்டிருக்கும். அதாவது விஏ ஆல்மோஸ்ட் 0க்கு சமனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 0 இருக்காது, பட் 0க்கு நாங்கள் அசியம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கீழே அவங்களும் 2 கேள்வி கேட்குறாங்க. பார்ட் ஏல கேட்குறாங்க, இக்குழாயின் பெட்ரோலின் பாய்ச்சல் கதி கனளவு பாய்ச்சல் வீதம் என்பவற்றுக்கான கோவைகளை பெறுக. இதில் நம்பர் சொன்னு தெரியல. இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த விபிக்கும் மற்றது கனவளவு பாய்ச்சல் வீதம்னு சொல்லக்குள்ள அதில் ஒளியும் ஃப்ளோ ரேட் என்ன என்பவற்றுக்கான கோவைகளை பெறுக. ஸோ பார்ட் பியில் சொல்லப்படுது, தொட்டியின் மேல்கூரை வளிமண்டலத்துக்கு திறக்கப்பட்டிருக்குமாயின் பகுதி ஏயில் பெறப்பட்ட கோவைகளின் புதிய வடிவங்களை எழுதுக. சரி, இப்போ மேலே தான் மூடி இருக்குது இந்த படத்தில். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டால் அதில் என்ன மாதிரி வித்தியாசமாக வரும். இந்த மேலே நீங்கள் எடுத்த எக்ஸ்ப்ரெஷன் ரெண்டும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றது தான் பார்ட் பியில் கேட்குறாங்க. அப்போ மூவ் பண்ணுற ஃப்ளூயிட் என்னது, இந்த பாய் ஒன்று மூவ் பண்ணுது. அப்போ நீங்கள் இந்த முழு முழு பாயையும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் டியூபாக எடுத்தீங்கன்னா பெர்னலூயி கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஏரியா தெரியும், ஏரியா தந்துருக்குறாங்க ஏஏ. மற்றது இது ப்ரெஷர் P0 தந்துருக்குறாங்க. மற்ற இது இறங்குற உபகம் VAN அதுவும் தந்துருக்குது. சரிதானே? மற்ற இந்த குழாய், இந்த ஓரிஃபிஸுக்குள்ளே இது வரக்குள்ள அதில் இருக்கிற ஏரியா ஏபி, அதுக்கு வெளியில் வாரபடியாக அதில் ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு சமனாக இருக்குமே, அதுதான் PATM போட்டிருக்குது. மற்றது விபி. இப்போ நீங்கள் விபிக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எடுக்கணும், பிறகு ஃப்ளோ ரேட்டு கொண்டு. இப்போ நீங்கள் செய்யக்குள்ள இப்போ முதல் நீங்கள் இதை பெர்ன்லி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க. அதான் ஒரு அசம்ஷன் எடுக்கணும்டா, தொட்டியின் உள்ளே உட்புற உராய்வினை புறக்கணித்து. அது ஏன்னு சொல்கிறாங்கண்டா, இப்போ நீங்கள் பெர்னூலிஸ் ஈக்குவேஷனில் நீங்கள் எல்லாத்தையும் சமப்படுத்துறீர்கள் 2 பாயிண்டில். நான் அதில் கினட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர் ஒரு பாயிண்டில் இருக்கிறது, மற்ற பாயிண்டில் இருக்கிற அதே மாதிரி ப்ரெஷர், கினட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, அழுத்த சக்தி, இயக்க சக்தி, அழுத்தம். சரிதானே? அழுத்த சக்தி, இயக்க சக்தி, அழுத்தம் அது கூட்டி வாரது சமனாக இருக்கும். எப்படியான சந்தர்ப்பத்தில் ஏண்டா அந்த எனர்ஜி லாஸ் அதுகள் இல்லையென்று நாங்கள் அசியூம் பண்ணினா தான் இதை எப்படி எழுதலாம். அப்போ எனர்ஜி லாஸ் இருந்ததுண்டா இல்லை இன்னொரு டேர்ம் வரும் எனர்ஜி லாஸ். ஆனால் உங்களுக்கு இப்போ படிக்கிற நீங்கள் அந்த எனர்ஜி லாஸ் இல்லை என்று எடுத்து தான் நீங்கள் அந்த இதை சமப்படுத்துகிறீங்க. 3டையும் ப்ரெஷரையும், கினட்டிக் எனர்ஜியையும், பொட்டென்ஷியல் எனர்ஜியையும். சரியா? மற்றது இந்த சேம் ஸ்ட்ரீம் லைனில் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த சென்ட்ரல்கிட்ட எடுத்துருக்கேன் ஏயும் பாயிண்ட் பியும். அப்போ அதுக்குள்ளால ஒரே ஸ்ட்ரீம் லைன் வருதுன்ற மாதிரி எடுத்தீங்கன்னா இது மாதிரிக்கான ஸ்ட்ரீம் லைன் பரவலாக வந்து கொண்டிருக்கும் கீழே. அப்போ ஒரே ஸ்ட்ரீம் லைன் வழியே நீங்கள் அந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணலாம். அப்போ அதான் அதுக்குரிய எடுக்கிற இந்த அசம்ஷனாக எடுத்துடணும் நீங்கள் அப்படியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்றது. அப்போ அடுத்து நீங்கள் அதை இப்போ இந்த இதைத்தான் நீங்கள் விபி எத்தனை காணணும். அப்போ அந்த டேர்மை நீங்கள் தனியாக எடுத்து பக்கம் மற்றதில் கொண்டு வாங்க, மற்ற பக்கத்துக்கு.
அப்போ இந்த இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஹாஃப் ட்ரோ விஏ ஸ்கொயர்ட் இங்கே வருது அப்படியே. மற்றது பி நோட்டும் இங்கே அப்படியே இருக்குது. மற்ற பி ஏடிஎம் வந்து அங்கே கொண்டு வரீங்க நெகட்டிவ் பி ஏடிஎம். இது வந்து நெகட்டிவ் ட்ரோஜி ஹெச்பி என்ன. அப்போ நீங்கள் ட்ரோஜி இதில் இருக்கிற ட்ரோஜியையும் இங்கே ஏற்கனவே இருக்கிற ட்ரோஜியையும் கொமனாக எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரும் பாசிட்டிவ் ஹெச்ஏ மைனஸ் ஹெச்பி என்று வரும் என்ன. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டு பக்கமும் நீங்கள் 2/ட்ரோவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற 2வும் ட்ரோவும் பட்டுப்பட்டுரும். இப்போ தனியாக விபி ஸ்கொயர்ட் வரும். இங்கே அதே மாதிரி 2வும் ட்ரோவும் போச்சுன்னா விஏ ஸ்கொயர்ட். இங்கே அந்த 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 வரும் மல்டிப்ளை பண்ணுறபடியாக ட்ரோ காமனாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி எழுதலாம் இந்த ஃபார்முலா P0 மைனஸ் PATM ஓவர் ட்ரோ டைம்ஸ் 2 உண்டு. பட் இங்கால ட்ரோ போயிடும். நான் 2 இருக்குமே என்ன இந்த ட்ரோவால் மல்டிப்ளை பண்ணக்குள்ளே இந்த ட்ரோவும் போயிடும். அப்போ 2G. இப்போ இது வந்து HA மைனஸ் HB அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அழுத்த சக்தியில் கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருந்ததுன்னா தான் அப்படி HBயும் HAயும் வந்து வரும் இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே. இப்போ இதையே நீங்கள் எடுத்தீங்கன்னா பிக்குள்ளே அப்படியே ரெஃபரன்ஸ் லைன் எடுத்தீங்கன்னா இது வந்து 0 போகும். HB HA மைனஸ் HB அதாவது H என்று இருக்கும். இப்போ அந்த ஹெச்சை தான் இங்கே போட்டிருக்குது. அதே நேரம் உங்களுக்கு அந்த அசம்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க VA is equal to 0 உண்டு. நீங்கள் VAயை 0 ஆக்கலாம். ஆக்குனீங்கன்னா VB வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ளே இருக்கிறவளும் வரப்போகுதுன்னு. இதைத்தான் இந்த எக்ஸ்பிரஷனை தான் காண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மற்றது இந்த கனளவு பாய்ச்சல் விதம் அதாவது ஒளியும் ஃப்ளோ ரேட்டை கேட்டுக்கிறபடியா ஒளியும் ஃப்ளோ ரேட்டுன்னா உங்களுக்கு தெரியணும் ஏரியா டைம்ஸ் VB என்ன பாயிண்ட் பியில் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு AB டைம்ஸ் இந்த கண்ட VBக்குரிய எக்ஸ்பிரஷன் இங்கே எழுதுனீங்கன்னா அதுதான் ஆன்சர். அதுக்கு மற்ற தொட்டியின் கூரை திறக்கப்பட்டிருப்பின் என்ன நடக்குமெண்டா அது திறந்துருந்தாங்களா இங்கே இருக்கிற P0 வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக போகுமென்னு. அப்போ P0 இஸ் ஈக்குவல் டு PATM வரும். இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அதை கொண்டு போட்டிங்கன்னா அது இந்த டேர்மோடும் கேன்சலாக போயிடும். போனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது GH என்ன. அப்போ அதுதான் இங்கே இருக்குது. அப்போ இது ஒரு முக்கியமான தேட்டம். இது ஒரு செலிஸ் தியரம் என்று சொல்கிறது. பேசிக்கலி என்னத்தை சொல்லுதுன்னா ஒரு பாயின் வெளியேறும் கதியானது ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ் அந்த வெளியேறும் கதியானது அதே உயரத்தில் சுயாதீனமாக விழும் ஒரு திண்ம பொருள் அடையும் வேகத்திற்கு சமனாகும். அப்போ அந்த ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் உண்டு மேலிருந்து சும்மா கீழே வார ஒரு ஆப்ஜெக்ட் அடைகிற பூமியிலேருந்து ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த அது வரக்குள்ளே அதில் இருக்கிற வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக இருக்குது என்ன இருக்கும் என்ன. அப்போ அந்த சேம் எக்ஸ்ப்ரெஷன் தான் இந்த இதில் டேங்கில் இருந்து அதாவது தொட்டிலேருந்து வெளியேற லிக்விட்ற ஸ்பீடாகவும் இருக்கும். அப்போ தனியாக இப்போ நாங்கள் இந்த கணக்கில் இருந்த மாதிரி சரியாக பொட்டாமில் இருக்கிற குழாய்க்கு மட்டும் இல்லை. இது சைட்டில் ஒரு துவாரம் இருந்து அதுக்குள்ளால் தனி இது திரவம் வெளியில் வருதுன்றாலும் அதுக்கும் இது பொருந்தும் இந்த ஈக்குவேஷன். சரியா? அது அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு தந்திருக்குன்னா அது கேள்வியில் கேட்கலது. சரியா? மற்றது கனவுளவு பாய்ச்சல் விதம்ன்றா இங்கே செய்த மாதிரி AB டைம்ஸ் VB என்று சொல்லக்குள்ள AB என்று வரும். ABயால் பெருக்கப்படுதுன்னு அதுதான் அதுக்குரிய ஆன்சர். இனி அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ இங்கே 3வது கேள்வி இங்கே தரப்பட்டிருக்குது. வாசி பாருங்க. மேலே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் ஒரு வீட்டிற்குள் 2 சென்டிமீட்டர் உள்விட்டம் கொண்ட ஒரு குழாய் வழியாக சுமார் 4×10⁵ பஸ்கால் எனும் தனி அழுத்தத்தில் அதாவது அப்சல்யூட் ப்ரெஷரில் நீர் நுழைகிறது. இதுதான் சொல்கிறாங்க. வெளியிலிருந்து மெயின் லைன்லேருந்து ஒன்று வருது என்னது குழாய் ஒன்று வீட்டுக்குள்ளே வருது. இக்குழாயிலிருந்து பிரிந்து செல்லும் 1 சென்டிமீட்டர் உள்விட்டம் கொண்ட மற்றொரு குழாய் 5 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள 2ஆம் தள குளியலறைக்கு செல்கிறது. 2 சென்டிமீட்டர் பைப் இங்கே வருது. அதுலேருந்து பிரிஞ்சு இன்னொரு சின்ன ஸ்மாலர் சைஸ் பைப் ஒன்று மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகுது. என்ன நுழைவு குழாயில் நீரின் பாய்ச்சல் கதி 5 மீட்டர் பெர் செகண்ட் என திறப்பட்டார். இவ்விடத்தில் ஸ்பீடை சொல்கிறாங்க 5 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். குளியலறையில் உள்ள நீரின் பின்வருவனவற்றை கண்டறிய. அதில் பார்ட் ஏயில் கேட்குறாங்க அந்த பாய்ச்சல் கதி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாய்ச்சல் கதி, அது மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அழுத்தம் ப்ரெஷரை, மற்றது கனளவு பாய்ச்சல் வீதம் மொழியும் ஃப்ளோ ரேட்டையும் கேட்குறாங்க. இதுதானே இப்படி ஆன்சர்ஸை பார்ப்போம். பார்ட் ஏக்கு நீங்கள் கண்டினியூட்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம் இது செய்த மாதிரி. இப்போ அதுக்கு நீங்கள் அது ஸ்டடி ஃப்ளோ ஒன்று எடுத்தீங்கன்னா பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும்
இந்த 2 புள்ளிக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்னடா பாயிண்ட் ஏயில் தான் உங்களுக்கு க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவும் வெலாசிட்டியும் தெரியும். பாயிண்ட் பியில் க்ராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியும், ஆனால் வெலாசிட்டியாக கேட்குறாங்க என்ன. ஸோ ஏஏபிஏ பாயிண்ட் ஏயில் அது வந்து ஈக்குவலாக இருக்கும் ஏபி விபிக்கு என்ன. பாயிண்ட் பியில் இருக்கிற ஏபிபிக்கு சமனாக இருக்கும். அதில் வந்து விபியை நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஏரியா வந்து உங்களுக்கு நேரடியாக தெரியல, பட் அந்த ஆறு தந்துருக்குறாங்க. ஸோ பைஆர் வர்க்கம் ஆர் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், பியிலையும் 6.5 சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் அதை மீட்டர்ஸுக்கு மாற்ற தேவையில்லை, ஏனெண்டா அந்த இங்கே இருக்கிற சென்டிமீட்டர் ஸ்கேடும் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கேடும் கேன்சலாக போயிடும். சரிதானே? அப்போ அதை போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா 6 meters per second வரும். என்ன அது பார்ட் ஏ. பார்ட் பியில் கேட்குறாங்க அந்த ப்ரெஷரை கேட்குறாங்க இல்லையா, அதாவது பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷரை கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் முந்தி இப்போ 2வது கணக்கில் செய்த மாதிரி அந்த இதைத்தான் 3ஐயும் சமப்படுத்துகிறோம் 2 பாயிண்ட்லையும். அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அசம்ஷன் இதுதான், உட்புற உராய்வினை புறக்கணித்து. ஸோ உராய்வு இருந்தேன்டா இங்கே அந்த எனர்ஜி லாஸும் வரும், என்ன ப்ளஸ் அங்கே எனர்ஜி லாஸ் வரும். இப்போ அதுலேருந்து நீங்கள் விபி தான் கேட்டிருக்குது, பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர். இப்போ அதை வந்து ஈக்குவேஷனாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா அப்படி வரும். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு இது வந்துருக்குறாங்க எத்தனை பஸ்கால் 0.8 மைனஸ் ஹாஃப் ட்ரோ வந்து தண்ணீரை அடர்த்திய 1000. ஸோ அங்கே விபி ஸ்கேட், விபி நீங்கள் பார்ட் ஏயில் கண்ட பியில் இருக்கிற வெலாசிட்டி ஸ்கேட் மைனஸ் தரப்பட்ட 0.8 இருக்கிற வெலாசிட்டி ஸ்கேடுன்னு. பட் அகைன் ட்ரோ வந்து 1000, வாட்டருக்கு ஜி வந்து 1000 எடுத்துருக்கு. மற்றது ஹெச்பி மைனஸ் ஹெச்ஏ, பி மைனஸ் ஹெச்ஏ 5 வரப்போகுது. அந்த 5 தான் நீங்கள் போட்டுருக்கு. சுருக்கி எடுத்தீங்கன்னா 3.3 times 10 to the power 5 பஸ்கால் இருக்குதுன்னு. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்ட்டில் தந்துருக்கிறது இந்த பாயிண்ட் ஏயில் இருக்கிறது கொஞ்சம் கூடின ப்ரெஷர் இல்லையா, 4.10 to the power 5 பஸ்கால் தந்துருக்குறாங்க. ஆனால் இங்கே செகண்ட் ஃப்ளோருக்கு போகல அந்த ப்ரெஷர் குறையுதுன்னு மேலே லிஃப்ட் பண்ணதுக்கு பிறகு. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். சீல கேட்குறாங்க கனளவு பாய்ச்சல் வீதம் என்ன, அதாவது பொடியும் ஃப்ளோ ரேட்னு சொல்லக்குள்ள ஏபி விபி என்ன, ஏபி விபி அல்லது ஏஏபிஏன்னு சொல்லலாம். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது ஸ்டெடி ஃப்ளோன்றபடியா அதில் போட்டிங்கன்னா பைஆர் ஸ்கொயர், பியில் இருக்கிற ரேடியஸ் 0.5 சென்டிமீட்டர்ஸ். அப்போ நீங்கள் மீட்டருக்கு மாற்றணும், இங்கே மீட்டருக்கு மாற்றணும். இங்கே இதில் செய்யக்குள்ள மீட்டருக்கு மாற்றலை, ஏன்னாண்டா மேலேயும் கீழையும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமன்றோடைய அது வெட்டுப்படும் என்ன. ஆனால் இங்கே நீங்கள் மீட்டருக்கு மாற்றி போட்டு தான் போடணும். அது ஸ்கொயர் பைஆர் ஸ்கொயர் டைம்ஸ் விபி வந்து 6, நீங்கள் பார்ட் ஏயில் கண்ட 6 meter per second. அதை போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 times 10 to the power -4 meter cubed per second ஃப்ளோ ரேட் வரப்போகுது என்ன. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இனி அடுத்த வீடியோவில் வேறு கணக்குகளை செய்வோம். ஓகே, பாய்.